ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கனமழை காரணமாக புதுச்சேரிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. அடுத்த 7 தினங்களுக்கு மழை தொடரும் எனவும் கணிப்பு. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை கட்டிடத்தை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தல். 10 ரூபாய் மக்கள் இயக்கத்தினர் போராட்டத்தால் பரபரப்பு. சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெற்ற பெண்களுக்கான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி. பல்வேறு அணிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதி கனமழை காரணமாக ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 7 தினங்களுக்கு கனமழை தொடரும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. கடந்த மாதம் வங்கக்கடலில் உருவான புயலும் பெரிய அளவில் மழை தாக்கத்தை ஏற்படுத்தாமல் ஆந்திரா நோக்கி சென்று வங்கக்கடலில் 2 புயல் சின்னங்களாக உருவாக்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்தது. இந்நிலையில் வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய புயல் உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு அந்தமான் கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி அதிகாலை தொடங்கி அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதையொட்டிய தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பின்னர் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புயலாக வலுப்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக இடி மின்னலுடன் தொடர் மழை பெய்து வருகிறது. 23ஆம் தேதி இரவு தொடங்கிய மழையானது 24ஆம் தேதி அதிகாலை வரை கொட்டியது. தொடர்ந்து வானம் இருண்டு மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. வெளிச்சம் இல்லாததால் வாகனங்கள் விளக்குகளை ஒளிரவிட்டு சென்ற வண்ணம் உள்ளன. தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்த வண்ணம் உள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசுதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் 24ஆம் தேதி காலையில் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் விடுமுறை அறிவிப்பை அறியாத சில பள்ளி மாணவர்கள் கல்லூரிகளுக்கு, பள்ளிகளுக்கு புறப்பட்டு சென்று பின்னர் வீடு திரும்பினர். இன்னும் சிலர் பேருந்து நிறுத்தம் வரை சென்று திரும்பிய நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயலுக்கு சென்யார் என பெயரிடப்பட்டுள்ளது. ஆரஞ்சு எச்சரிக்கை காரணமாக 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் அடுத்த 7 நாட்களுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை கட்டிடத்தை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் மேம்பாட்டு குழந்தைகள் துறை அலுவலகம் சாரம் பகுதியில் அமைந்துள்ளது. கட்டிடம் மிகவும் பழுதடைந்துள்ளதால் பின்பக்க சுவர்கள், கண்ணாடிகள், மேற்கூரைகள் அவ்வப்போது இடித்து விழுவதால் அதிகாரிகள், ஊழியர்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் 10 ரூபாய் மக்கள் இயக்கம் சார்பில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும், அதுவரை துறையை வேறு கட்டிடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சொல்லுவாரு வருவாரு வருவாரு 5 லட்ச ரூபாய் அறிவிக்க வருவாரு 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 5 லட்ச ரூபாய் அறிவிக்க வருவாரு அடுத்த
ஆட்சியில தருவோம். என்ன வெற்றி பெற செய்யி அடுத்த ஆட்சியில் தருவோம். அடுத்த நினைவு நாள் வரும். கடலில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அரசின் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பில் 25ஆம் தேதி முதல் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள மீன்பிடி விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 24ஆம் தேதி முதலே மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் எவரேனும் அக்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தால் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடல் சீற்ற காலங்களில் மீனவர்கள் மீன்பிடி படகுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெற்ற பெண்களுக்கான மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் ஏபிஜே அப்துல் கலாம் அணி கோப்பையை வென்றது. மத்திய இளைஞர் நல மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கேலோ இந்தியா அஷ்மிதா விளையாட்டுப் போட்டியின் கீழ் கோரிமேடு விளையாட்டு மைதானத்தில் முதன்முறையாக பெண்களுக்கான மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த 8 அணி வீராங்கனைகள் விளையாடினர். போட்டியில் லாஸ்பேட்டை ஏபிகே அப்துல் கலாம் அணி கோப்பையை வென்றது. 2ஆம் இடத்தை முத்தியால்பேட்டை பாரதியார் அரசு மகளிர் கல்லூரி அணியும், 3ஆம் இடத்தை கோரிமேடு ஜே டென்னிஸ் பால் அசோசியேஷன் அணியும், பிள்ளையார்குப்பம் லோட்டஸ் டென்னிஸ் பால் அணியும் பிடித்தன. தொடர்ந்து மாலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்க செயலாளர் ரத்ன பாண்டியன் தலைமை தாங்கினார். இணைச் செயலாளர் பழனிவேல், தொழிலாளர் துறை ஆய்வாளர் தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு 1000 ரூபீஸ் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம NMS கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. NMS கிராண்ட் வியூ, நம்பர் 100 SV பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் 24ஆம் தேதி அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. ஆதித்யா வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளி மாணவிகளின் பரதநாட்டியம் மற்றும் சலங்கை பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவிகளை பாராட்டி வாழ்த்து கூறினார். ஆதித்யா பள்ளியின் கலைத்துறை சார்பில் இதுவரை 16 ஆண்டுகளில் 214 மாணவிகளின் சலங்கை பூஜை, 171 மாணவிகளின் அரங்கேற்றம் என்று மொத்தம் 385 பேர் நாட்டிய அரங்கேற்றம் செய்து சாதனை படைத்துள்ளனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பிரிவில் தரத்தேர்வில் பங்கேற்ற 313 ஆதித்யா மாணவர்களும் சான்றிதழ்கள் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் கலையரங்கில் ஆதித்யா வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை விழா ஆதித்யா பள்ளியின் நிறுவனர் விஜயலட்சுமியின் நினைவாக தொடர்ந்து 16ஆம் ஆண்டாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஆதித்யா பள்ளியில் பயிலும் 7 மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றமும் 15 மாணவிகளின் சலங்கை பூஜை நிகழ்ச்சியும் ராகதாள இயக்கங்களுடன் புஷ்பாஞ்சலியில் தொடங்கி அலாரிப்பூ, ஐதீஸ்வரம், வர்ணம், பதம், கீர்த்தனை, தில்லானா வரிசை முடிவில் மங்கள சுலோகம் பக்தி வழிபாட்டுடன் பரதக்கலை நாட்டிய உருப்படிகளின் கருப்பொருள் வெளிப்பாட்டுடன் அமையப்பெற்று சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளர் அசோக் ஆனந்த், வித்யா நாராயணா அறக்கட்டளை நிறுவனர் அனிதா பூனமல்லி மற்றும் ஆர்த்தி ஆனந்தன் ஆகியோர் ஆதித்யா அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜையில் சிறப்பாக நடனமாடிய மாணவிகளையும்
இந்திய தேசிய அளவில் நடைபெற்ற ஜாங்கிரதி போட்டியில் தேசிய அளவில் வெற்றி பெற்று ஆதித்யா நடனக்குழு மாணவிகளையும் பாராட்டி பொன்னாடை அணிவித்தும் சான்றிதழ்கள் வழங்கியும் பாராட்டினர். விழாவில் ஆதித்யா பள்ளி இயக்குநர்கள், பொறுப்பாசிரியர்கள் உட்பட பெற்றோர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாதன் அறக்கட்டளை மகளிர் அணி சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் கலந்து கொண்டு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். புதுச்சேரியில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி லாஸ்பேட்டை தொகுதியில் நாதன் அறக்கட்டளை மகளிர் அணி தலைவி வள்ளி தலைமையில் கிளை தலைவிகள் அனைவரும் ஒன்றிணைந்து சட்டமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற செய்வது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு குறித்து, எப்படி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்பதை குறித்தும், தேர்தலின் போது தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள நாதன் அறக்கட்டளை மகளிர் குழுக்கள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சீர்காழி அருகே பச்சை மாதனத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் துர்காதேவிக்கு அப்பகுதி பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து நன்றி கூறினர். சீர்காழி அருகே பச்சை மாதனத்தில் சாலையில் வேகத்தடை அமைத்து விபத்துகள் ஏற்படாத நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் துர்காதேவியை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் உடனடியாக வேகத்தடை அமைத்து அதன் மீது வெள்ளை வர்ணமும் பூசி வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் துர்காதேவி நடவடிக்கை எடுத்தார். இதையடுத்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் துர்காதேவியை பொதுமக்கள் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து நன்றி கூறினர். அப்போது சமூக ஆர்வலர் அமுதன் வளர்மதி உடனிருந்தார். புதுச்சேரி ரோட்டரி சங்கம் சார்பில் புதிய இரத்த சுத்திகரிப்பு மைய திறப்பு விழா க்ளூனி மருத்துவமனையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பெருகி வரும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட பலர் சிறுநீரகங்கள் செயலிழந்து இரத்த சுத்திகரிப்பு செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறைந்த வருமானம் உள்ள பலர் இந்த மருத்துவ வசதிக்காக முற்றிலும் அரசு மருத்துவமனையை நம்பியுள்ள நிலையில் காத்திருக்கும் நேரம் அதிகமாகியுள்ளது. இந்நிலையில் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த வசதியை அவர்களுக்கு கிடைக்க செய்யும் நோக்கில் ரோட்டரி சங்கம் சார்பில் புதிய இரத்த சுத்திகரிப்பு மையத்தை புதுச்சேரி க்ளூனி மருத்துவமனை தொடங்கியுள்ளது. ரோட்டரி சங்க உறுப்பினர்களின் நிதி பன்னாட்டு அறக்கட்டளை, பிரேசில் நாட்டின் ரோட்டரி மாவட்டம் மற்றும் புதுச்சேரி ரோட்டரி சங்கம் ஆகியவற்றின் நிதி உதவிகளோடு சுமார் 32,28,665 ரூபாய் மதிப்பில் 3 இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்களோடு அதிநவீன வசதிகளுடன் இந்த இரத்த சுத்திகரிப்பு மையம் நிறுவப்பட்டுள்ளது. லாப நோக்கம் இல்லாமல் குறைந்த கட்டணத்தோடு ஏழை எளிய மக்களின் நலன் கருதி இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் புதுச்சேரி க்ளூனி மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த சுத்திகரிப்பு மைய துவக்க விழாவில் பன்னாட்டு ரோட்டரி இயக்குநர் முருகானந்தம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரத்த சுத்திகரிப்பு மையத்தை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். விழாவிற்கு ரோட்டரி ஆளுநர்கள் லியோன், முருகவேல், முன்னாள் ஆளுநர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க தலைவர் விக்ரம் அனைவரையும் வரவேற்றார். ரோட்டரி அறக்கட்டளை தலைவர் ரவி இந்த சேவை மையம் குறித்த விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கார்த்திகை மாத சோமவாரத்தையொட்டி காமாட்சி அம்மன் கோவிலில் பனிலிங்கம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் கார்த்திகை சோமவார பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பூஜையில் நெல்லி மரம், துளசி செடி, பனிலிங்கம் வைத்து பூஜை செய்யப்பட்டது. பின்னர் நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு, பூஜைக்கான ஏற்பாட்டினை மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி சந்திரசேகர், பொருளாளர் பாக்கியலட்சுமி ரமேஷ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பாண்டி மரீனா கடற்கரையில் நடந்த மாவழி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாவழி சுற்றி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை கோவிலில் மகா தீபம் ஏற்றும் பெரிய கார்த்திகை தொடங்கி 3 நாட்களுக்கு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் மும்முரமாக நடக்கும். அப்போது தெருக்களில் மாவழி சுற்றுதல் நடைபெறும். தற்போது இந்த முறை குறைந்து காணப்படுகிறது. எனினும் கிராமங்களில் விடாமல் இதை செய்வதை பார்க்க முடிகிறது.
அக்காலத்தில் மக்கள் மனதில் இடம் பிடித்து தற்போது இளைஞர்களால் மறக்க தொடங்கியுள்ள கார்த்திகை மாவெளியை அக்காலத்தில் மக்கள் மனதில் இடம் பிடித்து தற்போது இளைஞர்களால் மறக்க தொடங்கிய கார்த்திகை மாவெளியை வருங்காலத்தினர் தொடர புதுச்சேரியில் புது முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் புதுச்சேரியில் முதன்முறையாக பாண்டி மரீனா கடற்கரையில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மாவெளி திருவிழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாவெளி சுற்றி மகிழ்ந்தனர். புதுவை மெரினாவில் பாண்டி மெரினாவில் ஒரு நிகழ்வு மகிழ்ச்சி. எல்லாரும் நிறுத்திக்கலாம், எல்லாரும் நிறுத்திக்கலாம். வானூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கொழுவாரி கிராமத்தில் குண்டும் குழியுமான சாலையால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கடைசி எல்லையாக கொழுவாரி கிராமம் அமைந்துள்ளது. கொழுவாரி கிராமத்தில் பிரதான சாலைகளான விநாயகர் கோவில் வீதி, பள்ளிக்கூட வீதி, மாரியம்மன் கோவில் வீதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் போடப்பட்ட சாலை தற்போது சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. சாலை இருந்ததற்கான சுவடு இல்லாமல் மண்தரையாக மாறியுள்ளது. அந்த பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்கி வருகின்றனர். எனவே அப்பகுதியில் சாலை அமைத்து தர வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பொதுமக்களின் நலன் கருதி அந்த பகுதியில் புதிதாக சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,470 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,680 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.